ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தெய்வ திட்டத்தை இந்த இடத்துல நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய அன்போடு கூட அழைத்த அருமையான தாசன் சிலுவை முத்து அவங்களுக்கும் ஃபெலிக்ஸ் அத்தனுக்கும் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவதாசர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளிலே என்ன பேச வேண்டும் என்று அவர் பரலோகத்திலே குறித்திருக்கிறாரோ நியமித்திருக்கிறாரோ அந்த வார்த்தையின் மூலமாய் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாய் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. எல்லாரும் சாவுக்கேதுவான எங்கள் உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். இவ்வளவுதானா? அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. ஓ, பலனில்லா நேரங்களில் ஆமே சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. பெருமூச்சோடு சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. ஆமே. ஓ, ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வம், ஆமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வம், அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே,
தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காலை நேரம் முதல் இந்த நிமிஷம் வரைக்குமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியா நீங்க விரும்புகிறீரோ, ஹல்லேலூயா, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியினுடைய சத்தம் தொனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. மனுஷனுடைய சத்தம் அது விருதாவானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பிரயோஜனமற்ற என்னை அடியேனை நம்முடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும். வார்த்தைக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற போராடுகிற அந்தகாரத்தின் ஆவிகள் சங்காரம் பண்ணப்படுவதாக. தேவ ரத்தத்தை இந்த ஆண்டவரே வளாகம் முழுவதுமாய் நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும், கிரியை செய்யும், வெளிப்படுவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி எஸ்தர் சரித்திரம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எஸ்தரின் சரித்திரம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி என்கிறதான வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்திலே இந்த நாளின் கூடுகைக்காக அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய ஹல்லேலூயா பாரத்தை இந்த நாளிலே நான் ஆழமாய் உணர்ந்த அந்த நடுக்கத்தோடு இந்த நாளிலே உங்கள் முன்பதாக நான் இந்த வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு ஜெபத்தோடு ஆண்டவர் இந்த நாளிலே என்ன பேச விரும்புகிறார் என்கிற ஒரு தாகத்தோடு இருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை இந்த நாளிலே நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே இந்த 2வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே வார்த்தை இப்படியாக இருக்கிறது: ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி. கன்னி என்றால் ஒரு தூய்மையான, ஒரு ஒழுக்கம் நிறைந்த, இந்த உலகத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னைத்தானே தூய்மையாக பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிற ஒரு பெண்ணை தான் கன்னி என்று சொல்வார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்திலே நம்ம பார்க்கிறோம் என்றால் இது ஒரு பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இந்த கன்னி என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்திலே ஒரு பெண்ணின் ஒரு கன்னி பெண்ணோடு ஒப்பிடப்பட வேண்டிய ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னியையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கன்னி என்பது சபையை குறிக்கிறது. மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அவர் ஒருவரே மணவாளனாக இருக்கிறார். அவர் ஒருவரே எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவராக இருக்கிறார்.
இங்கே ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒவ்வொரு சபையையும் ஆண்டவர் கன்னி என்று அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்புள்ள கன்னிகைகளாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கன்னி என்று சொல்லப்படுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே ஏங்குகிற ஒரு வார்த்தை, ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி. பரலோக தகப்பனுக்கு, பரலோக மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான கன்னியாய் அவர் உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு பிரியமானவர்களாய், அவருடைய பார்வைக்கு அழகுள்ளவர்களாக, அவருடைய பார்வைக்கு நாம் நிறைவுள்ளவர்களாக, அவருடைய பார்வைக்கு நாம் உத்தமம் உள்ளவர்களாக, அவருடைய பார்வைக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, அவருடைய பார்வைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இந்த நாளிலே நம்மை பரலோக தகப்பன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரலோக ராஜாவின் கண்களுக்கு நாம் பிரியமான கன்னியாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால், முதலாவதாக அதுக்கு முன்பதாக உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க. சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மடத்திற்கு அழைத்து வந்து ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் ராஜாத்தி நேராக இந்த ராஜாவுக்கு முன்பதாக போய் நிறுத்தப்படவில்லை. இந்த ராஜாவுக்கு ஏற்ற துணையை, இந்த ராஜாவுக்கு ஏற்ற ராஜஸ்தியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டமான ஒரு கன்னி பெண்களை அவர்கள் சில ஆயத்தங்களுக்காக அவர்கள் கன்னி மடத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆயத்தங்கள், சில சுத்திகரிப்புகள் அங்க கன்னி மடத்திலே வைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை சுத்திகரித்து அதற்கு பின்பதாக ராஜாவின் கண்களுக்கு முன்பதாக போய் நிறுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நம் மணவாளனாகிய இயேசுவினுடைய கண்களுக்கு நீங்களும் நானும் பிரியமான ஒரு மணவாட்டியாக, ஒரு கன்னியாக நாம் மாற வேண்டும் என்றால், கன்னி மடமாகிய சபைக்கு, கன்னிமடமாகிய சபையிலே ஏகாயின் வசமாகிய நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஹல்லேலூயா பரிசுத்தவான்களுடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் ஹல்லேலூயா மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கண்களுக்கு உங்களையும் என்னையும் அழகுள்ளவர்களாக, நிறைவுள்ளவர்களாக, பிரியமானவர்களாய் நம்மை மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாதாரணமாக ஏதோ கடமைக்காக நாம் போய் வருவோம் என்றால் ராஜாவின் கண்களுக்கு நாம் பிரியமாய் மாற முடியாது. ராஜாவினுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் மாற முடியாது. கன்னிமடமாகிய சபையிலே அந்த சபையினுடைய கட்டுப்பாட்டிற்கு, சபையினுடைய ஒழுங்குகளுக்கு நாம் அடங்கி ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரம் அந்த ராஜாவின் கண்களுக்கு பிரியமாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இதோ வேகம் வரப்போகிறார். மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க வேண்டிய நாட்கள் இதோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் வாசல் அருகே அவர் வந்து நின்று இந்த கதவைகளை தட்டி கொண்டிருக்கிறார். எவன் ஒருவன் கதவை திறப்பானோ
அவனை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட வேண்டியதான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று, அவருடைய இருதயத்திற்கு பிரியமான மனவாட்டியாய் நாம் மாற வேண்டும். அவருடைய இருதயத்திற்கு சந்தோஷப்படுத்துகிற மனவாட்டியாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம் என்றால் இந்த தேசம் இயேசுவை காணும். ஹல்லேலூயா. பரலோகம் என்ன நினைக்கிறதோ, பரலோகம் என்ன துடிக்கிறதோ, பரலோக தகப்பன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் பரலோகத்திலே தீர்மானித்துக் கொண்டிருக்கிறாரோ, அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் நம்மை கொண்டு இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே அவர் செய்து முடிக்க அவர் தீவிரப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என் கண்களுக்கு பிரியமான ஒரு கன்னியை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்திலே, இந்த பட்டணத்திலே இங்க வந்திருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் தனக்கு பிரியமான கன்னியாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சிலரை மடத்திற்கு வர வைத்து அவர்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். களிம்புகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. சில பாடுகள் மத்தியிலே, சில உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் என்று கேட்டீர்கள் அல்லவா? அந்த போராட்டம் எதற்கு, இந்த கண்ணீர் எதற்கு என்று ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக? ராஜாவின் பிரியமான கன்னியாய் உங்களையும் என்னையும் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. அவர் சுத்திகரிக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் நம்மை புடமிடுகிறார். அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினால், நம்மை ஈசோப்பினால் நம்மை கழுவுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக தான் இந்த எஸ்தரை ராஜாவுக்கு முன்பதாக போய் நிறுத்துகிறார்கள். பார்த்த உடனே இந்த அகாஸ்வேரனுடைய ராஜாவினுடைய கண்ணுக்கு இந்த எஸ்தர் கவர்ந்துட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிற்கும் போது ராஜாவின் கண்களுக்கு நாம் கவரப்படுகிறோமா, அல்லது இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு நாம் கவரப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்தாருடைய மனுஷருடைய கண்களுக்கு நாம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஜீவியம் இந்த நாளில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை நான் தெளிவாக கேட்டேன். என்னுடைய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யார் என்னுடைய பரலோக விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் துடிக்கிறார்களோ அவர்களை கொண்டு இந்த தேசத்தை நான் அசைக்கப் போகிறேன். அவர்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தின் கட்டுகளை நான் உடைக்கப் போகிறேன். அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடியினாலே என் இருதயத்திற்கு ஏற்ற கன்னிகளை நீ ஹல்லேலூயா இந்த வார்த்தையை நீ அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்ன உந்துதலோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னியாய் நீங்களும் நானும் மாறுவோம் என்றால் இந்த தேசம் இயேசுவை காணும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நம் பைபிளை தூக்கிட்டு வர்றதற்கே வேஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதே வேஸ்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்வை அவருடைய கண்ணை நம்ம பிரியப்படுத்தி வாழ்ந்துடணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எஸ்தர் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று
ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இங்க 2 வார்த்தை சொல்றாங்க. வணங்குறது என்பது நமக்கு எதிரால இருக்கிற மனுஷனை நம்ம கையெடுத்து கும்பிடுவது, அவங்கள மரியாதை நிமித்தமா ஒரு விஷ் பண்றது, ஒரு வணங்குகிறது, வணக்கம். ஆனால் நமஸ்கரிப்பது என்பது அது வேற. அது என்ன அப்படின்னா, நமக்கு எதிரால இருக்கிறவர்களுடைய அவர்களை மாத்திரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைஸ் பண்ணி உயர்த்தி நம்ம முழுசும் நம்மளை அப்படியே தாழ்த்திடுறது. புரியுதா? வணக்கத்திற்கும் நமஸ்கரிப்புக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. நமக்கு எதிரால இருக்கிறவர்களை ஜஸ்ட் நம்ம வணக்கம் சொல்றது வணக்கம். ஆனா நமஸ்கரிப்பு என்பது அவர்களை முற்றிலும் உயர்த்தி நம்ம முற்றிலும் தாழ்த்திடுறது. அல்லேலூயா. இது யாரை செய்ய வேண்டும் என்று இந்த மொர்தெகாய்க்கு சொல்றாங்க? ஆமானை வணங்கி நமஸ்கரிக்கணும்னு சொல்லி அங்க சட்டம் பிறப்பிக்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்கள், இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், நீங்க ராஜாவினுடைய கண்களுக்கு பிரியமான கன்னியாய் நீங்களும் நானும் நாம் மாற வேண்டும் என்றால், இந்த உலகத்திற்குரிய எந்த ஒரு காரியத்திற்கும் வணங்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திற்குண்டான எந்த ஒரு மனிதர்களாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், அது புருஷனாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலையாக இருக்கலாம், ஆண்டவரை தவிர அதற்கு மேலாக எந்த ஒரு பொருளையும் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, எந்த ஒரு நபரை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, அதை வணங்குகிறோம், அதை நமஸ்கரிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆமான் முன்பதாக வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்று சட்டம் வந்தபோதும் இந்த மொர்தெகாய் என்ன செய்கிறான்? வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை, இந்த காரியம் ராஜாவின் கண்களை கவர்ந்துருச்சு. அல்லேலூயா. நான் இயேசுவை தவிர, நான் அப்பனை தவிர, என்னை கிரயம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கின என் பரலோக ராஜாவை தவிர ஒருவனையும் நான் வணங்கவும் மாட்டேன், நமஸ்கரிக்கவும் மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எந்த ஒரு நபரையும் நான் உயர்த்தி பேச மாட்டேன், எந்த ஒரு காரியத்தையும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நான் ஜெப நேரத்தில் என்னுடைய மொபைலுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய வேத வாசிப்பின் நேரத்தில் வேறொரு நபரோடு கூட பேசுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற நேரத்தை தவிர, ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தையும் கனத்தையும் தவிர வேற எந்த ஒரு காரியத்திற்கு நம்ம அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதை நம்ம வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம், நமஸ்கரித்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் 10 மணி 10:30 மணி என்று ஒரு கூட்டம் நம்ம ஆராதனை என்று சொல்லுகிறோம் என்றால் அதற்கு முன்பதாக வரணும். அதுதான் ஒரு சரியான ஒரு ஆராதனை, சரியான ஒரு கனம் கொடுக்கிறது அப்பாவுக்கு. அல்லேலூயா. நம்ம சொல்ற நேரத்தில் ஒன்று, நம்ம வருகிற நேரம் ஒன்று அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேற ஒன்றை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், நமஸ்கரித்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னியாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் உன்னை சொல்லுகிறார், இந்த உலகத்திற்குரிய வேற ஒன்றுக்கு நீ முதலிடம் கொடுக்க கூடாது. அவருடைய ராஜ்யத்திற்குரியவைகள், அவருடைய ஊழியத்திற்குரியவைகள், அவருடைய காரியத்திற்கு மாத்திரம்தான் நீ முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் அப்படிதான் இருந்தாங்க. அவன் வேற ஒன்றையும் யாரையும் சட்டை பண்ணவே இல்லை.
சட்டம் போட்டா என்ன போடாட்டினா எனக்கு என்ன என்று சொல்லி நான் வணங்குகிற ஒரே ஒரு தெய்வம் ஒரு இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. பரலோகம் நினைக்கிறத நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்றால், பரலோகத்தை நீங்களும் நானும் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், பரலோகம் நினைக்கிறதை இந்த பூலோகத்திலே நாம் கட்டவிழ்க்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திற்குரிய ஒன்றுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது. இந்த உலகத்திற்குரிய ஒரு காரியத்திற்கு கூட நீங்களும் நானும் எசைந்து விடக்கூடாது, ஒத்து போக கூடாது. சத்தியத்திற்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க எதிர்த்து நின்றுதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாரானாலும் இருக்கலாம், அதற்கு நீங்க எதிர்த்து நின்றுதான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜாவினுடைய கண்களுக்கு நீங்களும் நானும் பிரியமாய் மாற முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாகத்தான் இருக்கும். பாவம் செய்கிற ஒரு மனிதனை கண்ட உடனே இந்த பினகாசு ஈட்டியை எடுத்தான். எவனும் சொல்லலங்க, எவனும் சொல்லல, யாரும் சொல்லல. இந்த பினகாசு இடத்துல யாரும் சொல்லல. பாவம் செய்கிறவர்களை பார்த்த மாத்திரத்துல அதை கண்டுகொள்ளாதவர்களை போல இவங்க போகல. உடனே ஈட்டி எடுத்து எழும்பினி உருவ குத்தி போட்டான். வாதை நின்றது. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நடக்கிற சில காரியங்கள், சாபங்கள், வாதைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களுக்கு நாம் கண்டுகொள்ளாதவர்களைப் போல நாம் போகிக் கொண்டிருக்கிறபடியினால சில வாதைகள் நம் மூலமாக நிறுத்தப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் கண்களுக்கு பிரியமான ஒரு கன்னி என்ன செய்வான்? பாவத்தை கண்ட உடனே எதிர்த்து நிற்பான். சத்தியத்திற்கு விரோதமாக எழும்புகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுவான். அது குடும்பத்தார்களா இருக்கலாம், அது நமக்கு ரொம்ப பழகினவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எதிர்த்து நிற்பான். ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இந்த உலகத்திற்குரிய எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்களும் நானும் அடிபடியும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய சகல சத்தினுடைய திட்டங்களுக்கும் நாம் எதிர்த்து நிற்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவனுடைய ராஜ்யத்தை பாதிக்க வைக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். வணங்காதவர்களாய், உடன்படாதவர்களாய், உலகத்தோடு ஒத்து நிற்காதவர்களாய் நாம் நிற்போம் என்றால் பரலோக தகப்பன் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம இந்த உலகத்தில் செய்து முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களில் நம்ம உலகத்தோடு கூட உடன்பட்டதுனால நாம் இருக்கிற தேசம், நாம் இருக்கிற பட்டணம், நாம் இருக்கிற கிராமங்கள் இன்னும் இயேசுவை காண முடியல. நம்ம ஊர்ல இருந்தே மற்றொரு சபைகளுக்கு வேன்லையும் ஆட்டோலையும் போகுது விசுவாசி. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அந்த ஊர்ல நம்மை நிறுத்தினாரோ, அந்த ஊர்ல கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ, வேறு பிரித்தாரோ, அபிஷேகித்தாரோ, அதே ஊர்ல ஹல்லேலூயா நம் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் அடிபணிகிற ஒரு சில காரியங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட வேண்டும். நாம் அப்பொழுது மாத்திரம்தான் பரலோக தகப்பன் என்ன நினைக்கிறாரோ அதை நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களிலே கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் அடிபணியவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. மூன்றாவதாக 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தாய், ரட்சிப்பும்
வேறொரு இடத்திலிருந்து வரும். அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னியாய், மணவாட்டியாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் நாம் இந்த காலத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எழுந்து போரடிக்கக்கூடிய நாட்கள். எழுந்து நாம் யுத்த களத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். இது ஒரு யுத்த காலம். ஹல்லேலூயா. அவர் இதோ வேகம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்பட வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி இமைப்பொழுதுல கர்த்தர் நம்மை கொண்டு இந்த தேசத்தை அசைக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் மௌனமாக இருப்போம் என்றால் ரட்சிப்பு வேற ஒரு இடத்திலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் அசதியாய் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எழுந்து போரடிக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 51வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 51:33வது வசனம். இதுக்கு போரடிக்கிற காலம் வந்தது. இன்னொரு காலங்களிலே அறுப்பு காலம் வரும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மௌனமாக இருக்கக்கூடாது? இது எழுந்து போரடிக்கக்கூடிய நாட்கள். நீங்களும் நானும் யுத்தம் செய்ய வேண்டிய நாட்கள். பாவத்திற்கு விரோதமாக, சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற அந்தகாரத்தின் ஆவிகளோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பரிசுத்த சேனையாய் ஒரு கூட்ட சேனை இந்த தேசங்களிலே எழும்ப வேண்டும். இந்த பட்டணத்திலே எழும்ப வேண்டும். இந்த மாவட்டத்திலே எழும்ப வேண்டும். அப்படி எழும்ப வேண்டும் என்றால் நீங்களும் நானும் மௌனமா இருக்கக்கூடாது. இந்த எஸ்தர் மௌனமாக இருக்கல. அவள் இறங்கினா களத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சட்டம் எப்படி இருந்தது? யாராவது ஒருவர் அனுமதி இல்லாமல் அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வெகு தண்டனை இருந்தது. அதை கூட இவள் பொறுப்பெடுத்தாமல் அனுமதி இல்லாமல் அரண்மனைக்குள்ளே நுழைந்தாள். அவளால் மௌனமாக இருக்க முடியல. மொர்தெகாய் சொல்லுகிறான், நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ராஜாவினுடைய கண்களுக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்றால் நாம் இது மௌனமாக இருக்கிற நாட்கள் அல்ல. நாம் தேவனுடைய வார்த்தையை, எச்சரிப்பை, உணர்த்த வேண்டியவைகளை ஹல்லேலூயா, யார் யார் இடத்துல போய் உணர்த்த சொல்லுகிறாரோ அந்தந்த இடத்துல நின்று நாம் பேசக்கூடிய காலங்களிலே வந்திருக்கிறோம். என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. மகிமை, தேவ மகிமை, மகிமை, என்மேல் மகிமை, மகிமை, தேவ மகிமை, மகிமை, என்மேல் மகிமை, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை. மௌனமா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. காற்றா, ஓ மலையா, வார்த்தைக்கு விரோதமாய் மந்தத்தின் ஆவிகள் வெளியேறுவதால்
இறங்கணுமே. ஓ காற்றா, எல்லாரும் வாயை திறந்து, ஓ அக்கினியா என் மேல் இறங்கணுமே, என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என் மேல். ஹல்லேலூயா. என் மேல் மகிமை. எழுந்து போரடி சகோதரா, என் மேல் மகிமை இறங்கணுமே. ஓ மகிமை என் மேல் மகிமை. ஓ மகிமை, தேவ மகிமை. வாயை திறந்து பாடுங்களேன், கரங்களை உயர்த்தி. மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என் மேல். ஓ மகிமை, தேவ மகிமை வானங்கள் திறக்கப்படுவதா. ஓ என் மேல் மகிமை, மகிமை, தேவ மகிமை, மகிமை, என் மேல் மகிமை. ஓ என் மேல் மகிமை. ஓ என் மேல் மகிமை இறங்கணுமே. அக்கினியா என் மேல் இறங்கணுமே. காற்றா அக்கினியா என் மேல் இறங்கணுமே, என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என் மேல் மகிமை. ஹல்லேலூயா. என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து கட்டளையிடப்படும். உன்னை விலைக்கிரயம் செலுத்தி உன்னை மீட்டதனுடைய நோக்கம் நீ மௌனமாக இருக்கும்படியாக அல்ல. உன்னை இந்த கிராமத்திற்கு கொண்டு வந்ததற்கு நோக்கம் நீ மௌனமாக இருக்கும்படியாக அல்ல. ஹல்லேலூயா. உன்னை இந்த பட்டணத்திற்கு கொண்டு வந்ததற்கு நோக்கம், காரணம் நீ மௌனமாக இருக்கும்படியாக அல்ல. உன்னை ராஜாவின் கண்களுக்கு பிரியமானவனாக, பிரியமானவளாக நீ இருப்பாய் என்றால் உன்னால் அமைதியாக இருக்க முடியாது. நீ எழுந்து போராடிப்பாய். சாத்தானின் ராஜ்யத்திற்கு விரோதமாக, விக்கிரக கோட்டைகளுக்கு விரோதமாக நீ எழுந்து போரடிக்கிற வேண்டிய நாட்களுக்குள்ள நெருங்கி கொண்டிருக்கிறாய். தேசத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. தேசத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து, ஒரு கொடிய ஆபத்து தேசத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. வெயிலின் உஷ்ணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இந்த தேசத்திலே வெளிப்பட வேண்டிய நிமிஷத்திற்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம். நீங்க மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல, நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. நீங்கள் எழுந்து போரடிக்க வேண்டிய நாட்கள், நீங்கள் எழுந்து போரடிக்க வேண்டிய காலம். சேனைகளின் கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்க எழுந்து போரடிக்க வேண்டிய நாட்கள். ஏன் எழுந்து போரடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், ஒரு பெரிய அறுவடை நாட்கள் வரப்போகிறது. ஒரு பெரிய அறுவடை நாட்கள் வரப்போகிறது. நீங்கள் அறுக்க போகிறீர்கள். கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுக்க போகிறீர்கள்.
கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இபாஹசி அலுகமரஹதனலகா ருகபதகபா சதுகபரதா. விலை மாத்திரம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அதற்குரிய பலனை இன்னும் பார்க்கல. நாட்கள் வருகிறது, அறுக்க வேண்டிய நாட்கள் வருகிறது. உங்கள் சபைகள் நிரம்பக்கூடிய நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. உங்க மந்தைகள் விரிவாக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. உங்கள் கூடாரங்கள் விரிவாக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ மௌனமாக இருந்தாய், நீ மௌனமாக இருந்தாய். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தாய், இந்த காலத்தில் நீ அசதியாக இருந்தாய், இந்த காலத்தில் நீ நிர்விசாரமாக இருந்தாய். ரட்சிப்பு அஜீர் மகத்தனல கௌதுனியா. ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை, மகிமை என்மேல் மகிமை, மகிமை தேவ. உங்களை கரத்துல எடுக்க போகிறா. தேவ மகிமை என்மேல் மகிமை, இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே, என்மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. உன் ஊழியம் அவ்வளவுதான் சொன்னங்கல்ல, உங்க குடும்பம் அவ்வளவுதான். எவ்வளவு நாட்கள் போராட்டம், எவ்வளவு நாட்கள் பலன் இல்லை. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலன் வருகிறது. ஹல்லேலூயா. போவாசனுடைய கண்ணை ரூத்து கவர்ந்தாய். நீங்க ஊழியம் செய்கிறது, நாம் பிரயாசப்படுகிறது, பரலோக கண்ணை கவர்ந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு கிருபை கிடைச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக கண்ணை மாத்திரம் நீங்கள் கவரும்படியான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால், ஏ மசுஹரபஹதனரி மகிமை, தேவ மகிமை. ஒரு விடுதலையை பார்க்கிறேன். மகிமை என்மேல் மகிமை, ஓ மகிமை, தேவ மகிமை, மகிமை என்மேல் மகிமை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். நிறைவான பலன் வருகிறது சிலருடைய காரியங்களில, குடும்பங்களில, ஊழியங்களில. எழுந்து போரடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? போரடிக்காத ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க. அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, இது மௌனமாக இருக்கிற நாட்கள் அல்ல. உனக்கு எதிராக வருகிற வார்த்தைகளை கண்டு நீ அஞ்சி கொண்டிருக்கிறீங்களோ? சத்துரு உங்களை பலவீனப்படுத்தி பலவிதமான நோய் நொடிகளை கொடுத்து சத்துரு உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். இல்ல 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 இல்ல, அவன் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் மூலமாக ஒரு அறுவடை வருகிறது, உன் மூலமாக ஒரு அறுவடை வருகிறது. நீ கண்ணீரோடு விதைத்தாய், அவைகளுக்கு பலன் வருகிறது, அவைகளுக்கு ஒரு நிறைவான பலன் வருகிறது. மகிமை, தேவ மகிமை, மகிமை என்மேல் மகிமை. ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கண்ணி. அவர் தேடி இந்த கூடாரத்தின் அருகே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்கு உடன்படாதவர்கள், எதற்கும் துணை நிற்காதவர்கள், பழைய காரியம் வந்து இழுக்குது. ஹல்லேலூயா. நீ ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உபத்திரவத்திற்கூடாக
பாடுகளுக்கு ஊடாக, வியாதிகளின் ஊடாக கர்த்தர் உன்னை சுத்த பொன்னாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சில நெருக்கங்களின் ஊடாக உன்னை நடத்துகிறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ அவருடைய கண்ணுக்கு சுத்த பொன்னாய் மாறும்படியாக, ஓ பிரியமான கன்னியாய் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். சில களிம்புகள் சத்துரு ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பதாக வந்து சொல்லிக் கொண்டே இருந்தா, இந்த களிம்பு இருக்கல, நீங்க எப்படி இவனை எடுத்து பயன்படுத்துவீங்க, இந்த களிம்பு இருக்கல, இவனை எப்படி நீங்க உங்க கரத்துல எடுப்பீங்க என்று சொல்லி சத்துரு தேவனிடத்துல போய் முறையிட்டுக் கொண்டே இருந்தா, அதை நீக்குவதற்குதான் இந்த வனாந்தரம், இந்த வனாந்தரம், இந்த வனாந்தரம். ஹல்லேலூயா. என்மேல் மகிமை இன்னும் பலமா, என்மேல் மகிமை, என்மேல் மகிமை இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. கரங்களை உயர்த்தி கேட்டுருவோமா? மகிமை எல்லாரும் பாடுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு நீங்க விட்டு கொடுங்க, திறந்து கொடுங்க. அவர் பேசட்டும், பேசட்டும். அவர் பேச நான் கேட்க, அவர் பேச நான் பேச. ஓ தேவ மகிமை. எழுந்து போரடி சகோதரா, சகோதரி, நீ எழுந்து போரடி. உபத்திரவத்தை கண்டு நிறுத்திராத உன் போராட்டத்தை, போரடிக்கிறது நிறுத்திராத. உபத்திரவத்தை கண்டு, வியாதியை கண்டு நிறுத்திராத. இது நீ மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, இது மௌனமாக இருக்கிற நாட்கள் அல்ல, இது மௌனமாக இருக்கிற கடக்கிற காலம் அல்ல. ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா என்மேல் மகிமை. வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிமித்தமாய் மலையை நிறுத்தினவன், பாகாலுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் என்று மண்டியிட செய்தவன், சோர்ந்து போய் இப்போது சூறை செடியின் கீழே படுக்கிறான். ஆண்டவர் விடல சந்திக்க வருகிறார், சந்திக்க வருகிறார், தூதனை அனுப்புகிறார், பேசுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் தரிசனம் பெருசு, உன் அழைப்பு பெருசு, உன் அபிஷேகம் பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. இன்னும் பலமா என்மேல் மகிமை இறங்கணுமே. நீ மௌனமாக இருக்கும்படியா கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் அவள் துணிந்து இணங்குகிறாள். ஹல்லேலூயா. அப்படியே நோக்கம் ஒண்ணே ஒண்ணு, என் ஜனம் பாதுகாக்கப்படணும், ஜனம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், சிறைப்பட்ட என் வாலிபர்கள் சிறையாக்கப்பட வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்காக. என் கண்ணு முன்னாடியே கொத்து கொத்தா இச்சையிலும் காம விகாரத்திலும் விபச்சாரத்திலும் தன்னுடைய கற்பை ஹல்லேலூயா விலையாக கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஜனத்தாரின் மத்தியில நான் எப்படி மௌனமா இருக்க முடியும்? நான் எப்படி மௌனமா இருக்க முடியும்? என் ஜனத்திற்கு ஒரு அழிவு வருகிறது என்று காதுல கேட்ட உடனே மொர்தெகாய் மூலமாய் இப்படி ஒரு வார்த்தை, இந்த மேன்மை உனக்கு வந்திருக்கிறதற்கு காரணமே இதற்கு தானே, இதற்காக வந்திருக்கலாம்ல. நீ இந்த காலத்துல நீ இப்படி மௌனமா முடங்கி அரண்மனைக்குள்ள உட்கார்ந்தா எப்படி தேவ சித்தம், தேவ திட்டம் இந்த பட்டணத்துல நடக்கும் என்று சொல்லி அவனை உந்தி தள்ளுனானது போல கர்த்தர் இன்றைக்கு ஒரு சிலரை கர்த்தர் உந்தி தள்ளுகிறார். நீ போக வேண்டிய தூரம் பெருசு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னியா நீங்களும் நானும் மாறணும்னா நாம் முடங்கி கிடக்க வேண்டிய நேரம் அல்ல இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது பார்க்கலாம். 5வது அதிகாரம், 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை, 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும் போதும். ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். ராஜாவின் கண்களுக்கு பிரியமாய் நீங்களும் நானும் மாறிட்டோம் அப்படின்னா ராஜாவின் கண்களில் இருந்து நமக்கு கிருபை கிடைச்சிரும், இரக்கம் கிடைச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை சொல்லிடலாம். என் வேண்டுதலை அவர் கேட்பார். என் வேண்டுதல்கள் என்னவோ அதை பரலோகம் கட்டளையிடும். ஹல்லேலூயா. என் விண்ணப்பம் என்னவோ அது பரலோகம் எனக்காக செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்குள்ள வந்துரும். ஹல்லேலூயா. எப்ப நமக்குள்ள உறுதியான விசுவாசம் வரும்னா, பரலோகத்திலிருந்து நமக்கு கிருபை கிடைத்து விட்டால் அடுத்த செகண்டா நம்ம இருதயத்திற்குள்ள எப்பேற்பட்ட போராட்டத்துல நீங்களும் நானும் போய்கிட்டு இருந்தாலும் சரி, நமக்குள்ள உறுதியான விசுவாசம் வந்துரும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறான், அந்த போராட்டத்தின் நடுவில் நின்று, ஹல்லேலூயா, அந்த சூழ்நிலையின் நடுவில் நின்று சொல்லுகிறான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நான் வணங்க போறது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்த உடனே கர்த்தருடைய கண்களில் இவனுக்கு கிருபை கிடைத்தது, பரலோகம் தீவிரித்தது. ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து விட்டால் சில போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஒன்று சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரைந்து நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் நம்ம போராட்டங்களை சந்தித்து தான் ஆகணும். ஆனா ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு போராட்டம் நம்ம சேதப்படுத்த முடியாது. நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சரீரத்திலே எந்த ஒரு பாதிப்பையும் அது வர வைக்க விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜாவின் கண்களிலே கிருபை கிடைத்த உடனே ஆர்டர் பாஸ் ஆயிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் நானும் நம்ம ராஜாவின் கண்களுக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய கண்களிலும் கிருபை கிடைக்கும். நம்மளும் ஹல்லேலூயா அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம். 6வது அதிகாரம், 6வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். கொண்டு வரப்பட வேண்டும். பின்பு ஏற்றி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா அவருடைய கண்களுக்கு பிரியமான கன்னியாய், மணவாட்டியாய், மணவாட்டியாய் நீங்களும் நானும் மாறிட்டோம் என்றால் அவர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கனப்படுத்தி உயர்த்துவார்.
அல்லேலூயா. எந்த ஜனம் நம்மை நிந்தித்ததோ, எந்த ஹalleluya சத்துரு நம்மை நிந்தித்ததோ, எந்த சத்துரு நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் தீவிரம் காட்டினார்களோ, பேசினார்களோ, எத்தனித்தார்களோ, அதே ஜனத்தாரின் மத்தியில, அதே நபர்கள் மத்தியில ஹalleluya கனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹalleluya ஹalleluya. இங்க எந்த ஆமான் இந்த மொர்தெகாயை தூக்கிலே போட வேண்டும் என்று சொல்லி தூக்கு மரத்தை நியமித்தானோ, ஆயத்தம் செய்தானோ, அவனை கூப்பிட்டு ராஜா சொல்லுகிறாரு, ராஜா கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனை எப்படி உயர்த்தணும், கனம் பண்ணணும்னு அவனுக்கு மாதிரியை சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. அவன் சத்துருவை அடுத்த வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்றால் 10வது வசனத்தை வாசிங்க. உட்கார்ந்திருக்கிற இந்த பிரகாரமாய் நீ செய், ஒன்றும் தவறாதபடி செய் என்றான். அடுத்த வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya 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 ஹalleluya. இந்த மொர்தெகாய் சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆமான தவிர வேற ஒருத்தனை நீ வணங்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாதுன்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போதும் இந்த மொர்தெகாய் அந்த அரண்மனையின் வாசல் அருகே அமர்ந்திருந்து எனக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் ஹalleluya அவன் உட்கார்ந்து போராடினபடி அவன் தேவ பிரசன்னத்தில் அவன் இடத்தை மாற்றவில்லை, அவன் நேரத்தை மாற்றவில்லை. ஹalleluya. அவன் ஹalleluya ஜெபிக்கிற நேரத்தை பார்க்கவில்லை. அவன் பிரசன்னத்தில் அந்த அரண்மனையின் வாசலிலே அமர்ந்திருந்தபடினால இப்ப கனம் அவனை தேடி வருது. ஹalleluya ஹalleluya. ராஜா எந்த சத்துரு இவனை ஹalleluya கொல்ல வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, அதே சத்துருவை கூப்பிட்டு கனத்தை கொடுக்க சொல்றார் ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. தானியேலுக்கு விரோதமாய் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ராஜாவை தவிர வேற ஒருத்தனையும் வணங்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது என்று சொல்லி அதற்கு பின்பதாகவும் அவன் தான் முன் செய்து வந்தபடியே அவன் பலகணி திறக்க அவன் 3 வேளையும் ஜெபித்தான். அவன் காரியம் ஜெயமாகவே இருந்தது. ஹalleluya. சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போதும் அவன் நேரத்தை மாற்றல, அவன் இடத்தை மாற்றல, தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதை விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. அதே போல சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு. யூத ஜனத்தை கொல்ல போறாங்கிறது நன்றாக தெரிஞ்சிருச்சு. ஆமான கொல்ல தூக்கு மரத்தை போட்டாச்சு என்பது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவன் பயப்படல, அஞ்சல. அந்த தேவ பிரசன்னத்துல அந்த அரண்மனையின் வாசல் அருகே இருப்பதை அவன் விடவே இல்லை. அல்லேலூயா. எஸ்தரிடத்திலிருந்து எனக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி, ஒரு மாற்றத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் விடாமல் அமர்ந்திருந்தபடியினால இப்ப மேன்மை தேடி வருது. அல்லேலூயா ஹalleluya. நீங்க பதிலே இல்லை என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ உங்க ஜெபத்துக்கு? இல்ல சகோதரா, இல்ல சகோதரியே, இல்ல தாசர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கான மேன்மை தேடி வரப்போகிறது. ஹalleluya. உங்களுக்கான மேன்மை தேடி வரப்போகிறது. மகிமை, தேவ மகிமை, மகிமை, என்மேல் மகிமை, மகிமை, தேவ மகிமை, மகிமை, என்மேல் மகிமை, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய் மழையாய் அக்கினியா என்மேல் இறங்கணுமே. காற்றா ஓ மழையா
அக்கினியாய் என்மேல் இறங்கணுமே, என்மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. உலகத்தின் மேன்மைகளை தேடி நாம் போக தேவையில்லை. அல்லேலூயா. நெருக்கங்கள் வந்தபோது இவன் தன்னுடைய வழக்கத்தை மாற்றவே இல்லை. அங்க அதான் அந்த வசனத்துல நல்லா போடப்பட்டிருக்கு, ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற. அப்ப அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. அவன் சட்டம் நெருக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டும் அவன் எந்திரிக்கவே இல்லை, அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களிலே, சில விண்ணப்பங்களிலே, சில ஜெப குறிப்புகளுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தை நீங்க விடக்கூடாது. மாற்றம் கிடைக்கும் வரைக்கும் நீங்க விடக்கூடாது. போராடணும், யுத்தம் பண்ணணும். நீங்களும் நானும் போராடி போராடி ஜெயிக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். சாதாரணமா உங்களை என்னையும் ஆண்டவர் அபிஷேகிக்கல. அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை அபிஷேகித்து அழைத்து வைத்திருக்கிறார். நம் மீது, உங்கள் மீது ஒரு கனம் பொருந்திய அழைப்பை வைத்திருக்கிறார். நம்மை ஹல்லேலூயா அழைத்தவர், இதுவரை நடத்தி வந்தவர். ஹல்லேலூயா இடவழியில நம்மை விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல அவர். நமக்கான மேன்மையை, நமக்கான பரிபூர்ண சுகத்தை ஹல்லேலூயா பரலோக தேவன் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் விடவே இல்லை தேவ சமூகத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவனை தேடி வருகிறது மேன்மை. அவனுடைய சாயல் மாறுகிறது. அவனுடைய ரூபத்தை மாற்ற சொல்லுகிறாங்க. அவனுடைய வஸ்திரத்தை மாற்ற சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அவனை ஹல்லேலூயா குதிரையின் மேல் ஏற்றி ஹல்லேலூயா உலாவி வர சொல்லுகிறார்கள். மேன்மை. வாசல் அருகே அடிமையாய் ஒருத்தவனுக்கு கர்த்தருடைய மேன்மை தேடி வரும் என்றால், வெளியேறப்பெற்ற கனத்தை, கனமான ஊழியத்தை நீங்களும் நானும் செய்கிற நமக்கு ஏன் ஐயா மேன்மை வராது? தேவன் நமக்கான மேன்மையை அவர் வைத்திருக்கிறார். அது குறித்த நாளிலே அது நம்முடைய கரத்தில் ஆண்டவர் வந்து கொடுக்க போகிறார். நமக்கான காகங்கள் அது கட்டளையிடப்பட்டு விட்டது. நமக்கான காகங்கள் அது கட்டளையிடப்பட்டு விட்டது. நமக்கான தூதனை அவர் கட்டளையிட்டு விட்டார். நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் உனக்கு கட்டளையிடப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஒரு கன்னியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சத்துரு நினைத்தான் நாம் செய்ததான அக்கிரமங்களையும் பாவங்களையும் தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மை அக்கினிக்கு நேராய் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி, ஆனால் விடல ஆண்டவர். அவருடைய கிருபையுள்ள கரத்தினால், கிருபையுள்ள இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் நித்தியத்திற்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நமக்கு பின்பதாக ஒரு கூட்ட ஜனத்தை ஹல்லேலூயா தேவனுடைய சன்னிதானத்திற்கு நேராய் திருப்பும்படியாகவே அவர் நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜ மேன்மை வருகிறது, ராஜ கணம் வருகிறது. ஹல்லேலூயா. அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருந்த அந்த மொர்தெகாய்க்கு மேன்மைகள் இப்பொழுது தேடி வருகிறது, தேடி வருகிறது. கண்ணீரே உங்களுக்கு உணவாக கொண்டிருக்கிறதோ? இரவெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், பல வருஷங்களாக இந்த ஜெப குறிப்புக்கு எனக்கு பதிலே கிடைக்கவில்லையே, பல ஆண்டுகளாக என்னுடைய பினான்சியல்ல ஒரு பிரேக் த்ரூவை நான் பார்க்கவே முடியலையே, ஒரு விடுதலையை நான் பார்க்கவே முடியவில்லையே, பல ஆண்டுகளாக இந்த வியாதி என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே, எப்பொழுது இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, எப்பொழுது எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, எப்பொழுது இந்த வறட்சியிலிருந்து ஒரு விடுதலை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார். உனக்கான காகங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறது, வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. அண்ணால் விடாமல் தேவ சமூகத்தை தட்டினாள், வாசல்கள் திறக்கப்பட்டது.
அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய்க்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யூத ஜனத்திற்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மேன்மைகள் அவர்களை தேடி வந்தது. ஹல்லேலூயா. நாமும் அந்த ராஜாவினுடைய கண்களுக்கு பிரியமான கன்னியாய் மணவாட்டியாய் நாமும் மாறுவோம் என்றால் நிச்சயமாய் ராஜ மேன்மைகள் நம்மளை தேடி வரும். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மேன்மைகளை நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காய் குறிக்கப்பட்டவைகள் நிறைவேறுகிற நாட்கள் இது. நமக்காய் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறுகிற ஆண்டு இது. நமக்காய் சொல்லப்பட்டவைகள் வார்த்தையெல்லாம் மாம்சமாய் வெளிப்பட வேண்டிய நாட்கள் இது. வார்த்தையெல்லாம் தரிசனம் எல்லாம் நிறைவேற வேண்டிய நாட்கள் இது. நாம் இந்த காலத்தில் மௌனமாய் இருப்போம் என்றால் நாம் இழந்து போவது நிச்சயம். 7வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை வாசிக்கலாம். தணிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ராஜாவினுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும் என்றால், ராஜாவினுடைய கண்களுக்கு நீங்களும் நானும் கன்னியாய் மாறுவோம் என்றால், நமக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துருடைய கூட்டங்கள் அழிக்கப்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. சத்துருடைய கிரியைகள் வேற அறுக்கப்படுவதை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக, நம்முடைய பினான்சியல் குடும்பத்தின் வருமான காரியங்களுக்கு விரோதமாக, நம்முடைய சரீர சுகத்திற்கு விரோதமாக சத்துரு பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஊழியக்காரருடைய சுகத்தை அழிப்பதுதான் அவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ராமேஸ்வரம் பகுதிகளே கிராம ஊழியத்தை செய்யும்படியா நாங்க ஒரு டீமா கடந்து போனோம். ஒரு 5 நாட்கள் நாங்க அங்க தங்கியிருந்து நாங்கள் ஊழியத்தை செய்துவிட்டு இன்னொரு ஒரு பகுதிக்காக நாங்கள் பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சாமியார் உட்கார்ந்திருந்தார். காவி வஸ்திரம் போட்டு நல்லா தாடி வைத்து அவர் அமர்ந்திருந்தார். அவர் ஆனா எங்க கிட்ட ரொம்ப சகஜமா பேசினார். நாங்க அந்த டைம்ல ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி நாங்க எல்லா டீம்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப அவர் பக்கத்துல எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரே, சரின்னு சொல்லி அவருக்கு ஒரு கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னார், எனக்கு வேண்டாம் தம்பி, ஐயா சும்மா எடுத்துருக்கோங்க, அதனால ஒண்ணும் இல்லை, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். வாங்கவே மாட்டேன்ட்டார். கடைசியா சொன்னாரு, சும்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் சரி தெரிந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி, ஐயா எதுக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் வட்டாரம் இது இந்துக்களின் பூமி. ஆகவே இங்க வர வர பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க. சர்ச்சு கெட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. சிறுபிள்ளைகளை வச்சு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் முதல்ல 1-2 பேர் தான் இருந்தான். இப்போ எண்ணுக்கட்டாத பாஸ்டர்ஸ் இப்ப சர்ச்செல்லாம் கெட்டிட்டாங்க. அதனால டெய்லி நாங்கள் நைட்டு 12-1 மணிக்கு நான் என்னுடைய ரத்தத்தை கொடுத்து நான் நரபலி செலுத்திக்கிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாம் பலவீனப்பட்டு போகணும், இவங்க ஊழியெல்லாம் தடைபட்டு போகணும், இவங்க பிள்ளையெல்லாம் இச்சையில், லவ்வில், லஸ்ட்டில், இச்சையில், மோகத்தில் இவங்கெல்லாம் விழுந்து போகணும், இவங்க குடும்பம் ஒன்றுமில்லாமல் போகணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் விரதம் இருக்கிறோம்னு சொன்னாங்க. பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் யார் என்பது அவருக்கு தெரியாது. அவரால் என்னை புரிந்து கொள்ள முடியல. உள்ளதை சொல்லிட்டாரு. நாங்கள் அன்றைக்கு நைட்டு வந்து தூங்க எங்களால் முடியலை. திறப்பில் நின்றோம். இந்த ராமேஸ்வரத்தில் கிரியை செய்கிற எல்லா பலவான நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி. ஆகையினால சாத்தான் சபான்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கு. அநேக இடங்களை மெட்ரோ சிட்டியிலலாம் வந்துருச்சு.
அவங்களும் இதே தான் செய்கிறாங்க. ரத்தத்தை ஒவ்வொருத்தரா, அந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரா போய் சிலுவையை தலைகீழாக வைத்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தலைகீழாக வைத்து அதனுடைய பெரிய ஒரு கொம்பு ஒன்று உருவம் இருக்கும், சாத்தானுடைய உருவம். அதற்கு முன்பதாக தட்டு வைக்கப்பட்டிருக்கும், தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அங்கே போய் எல்லாரும் கையை அறுத்து அறுத்து 2 சொட்டு 5 சொட்டு இந்த மாதிரி ரத்தம் கொடுத்துட்டு வராங்களாம் டெய்லி. அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் மரணங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. சரீரத்தில் பலவிதமான வியாதிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க, போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் மௌனமாக இருப்போம் என்றால் அந்த போராட்டத்தில் நம்ம அழிந்து போவது நிச்சயம். நம்ம எழுந்து போரடிக்கக்கூடிய நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் சத்துரு அழிந்து போனா, எந்த தூக்கு மரத்தை இந்த மொர்தெகாய் செய்தார்களோ அதே தூக்குல இவங்க தொங்க விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களுடைய தியாகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர்களுடைய இரத்தங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. சத்துனுடைய ராஜ்யத்தை அழிப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த ராஜாவினுடைய கண்களுக்கு பிரியமான கன்னியாய் நாம் மாறுவோம் என்றால், நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற சத்துனுடைய ராஜ்யத்தை நாம் அழிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பார்க்கலாம், 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். பெரியவனாயிருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் உயர்ந்தவனானான், பெரியவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கண்களில மாத்திரம் பிரியமானவர்களாக, பிரியமான மணவாட்டியாக, பிரியமான மணவாட்டியாக மணவாளனை சந்திக்கக்கூடிய ஒரு ஆயத்தமுள்ள ஜீவியம் நீங்களும் நானும் செய்வோம் என்றால் நம்முடைய கீர்த்தி உலகெங்கும் பேசப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் பிரஸ்தாபமாக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகள் வரலாற்றாய் பேசப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாகவே நம்மை அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை, மகிமை, என்மேல் மகிமை, மகிமை, தேவ மகிமை, மகிமை, என்மேல் மகிமை, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களை எழுப்பி நிற்கலாமா? என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. காற்றா, ஓ மலையா, அக்கினியா, என்மேல் இறங்கணுமே. காற்றாய், ஓ வாயை திறந்து பாடுங்களேன், உங்க கீர்த்தி பேசப்பட போகிறது. ஹல்லேலூயா. காற்றாய், ஓ மலையா, அக்கினியா, என்மேல் இறங்கணுமே, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. ஓ என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா, என்மேல், ஓ மகிமை, தேவ மகிமை, மகிமை, என்மேல் மகிமை. அப்பா மகிமை, தேவ
உங்க பேர் கீர்த்தியாய் பேசப்பட போகிறது. அவமானப்பட்ட இடத்துல, ஹல்லேலூயா, நிந்தித்த ஜனத்தாரின் மத்தியில ராஜ மேன்மை, உங்களுக்கான ராஜ மேன்மை வரப்போகிறது. ஓ தேவ மகிமையே, என் மேல் மகிமை. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. நீ ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னியாய் நீங்களும் நானும் மாறுவோம் என்றால் நாம் எழுந்து போரடிக்கக்கூடிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமாய் என் மேல் காற்றாய், ஓ மலையா, அக்கினியா என் மேல். அப்படியே விட்டு கொடுத்து பாடுங்களேன், பாடுங்களேன். காற்றாய், மழையா, அக்கினியா மேல் இறங்கணுமே. லூஹபாரா ஹாசி அந்தனலபாரா மலையா, அக்கினியா என் மேல் இறங்கணுமே, என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா மகிமை இறங்கணுமே. உன்னை அதிக நேரம் காத்திருக்க பண்ணுகிறது இருக்கிறது. ஒரு நோக்கம் இருக்கிறது தேவதாசனே. இன்னும் அதிகமா ஹல்லேலூயா. உலகத்துல உள்ள எல்லாருக்கும் நடக்கிறது போல அற்புதம் நடக்கும்படியாக இல்ல, உன் வாழ்க்கையில உன் ஊழியங்களில மகிமை வெளிப்படும்படியாக, மகிமை வெளிப்படும்படியாக காத்திருக்கிறது. ராஜ மேன்மை, ராஜ மேன்மை. ரகபா சதடா பகதா லஹரியா சதடா. அற்புதம் நடந்தா 10ல 1 இருக்கும். ஆனா மகிமை வெட்ட வெளிப்பட்டா 10ல 1 தனியா தெரியும். லேஹே ரேஹே தேஹே ரேஹே டகா அஷகபரா டகா டகா. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்க கூடாது. எழுந்து போரடிக்கணும். எழுந்து போரடிப்பாய் என்றால் பெரும் அறுவடை உனக்கு நேராய் வரப்போகிறது. கண்ணீரோடு விதைத்தவைகளுக்கு பலன் வருகிறது. அது நிறைவான பலன், அது மகிமையான பலன். ஒரு சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் பேச இருக்கிறார். உன் சரீரத்தில் வந்த வியாதி பதில் இல்ல, அற்புதம் நடக்கும்படியாக இல்ல. உன் ஜெபம் அற்புதம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் மகிமை உன் சரீரத்தில் வெளிப்பட போகிறது. உன் சரீரங்களில் உயிர்த்தெழுதலின் மகிமை வெளிப்பட போகிறது. நீ அற்புதத்திற்காக உன் சரீரத்தில் நீ வியாதியை அனுமதிக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலின் மகிமை வெளிப்படும்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த மகிமையை சரித்திரம் பேச போகிறது. அந்த மகிமையை சரித்திரம் பேச போகிறது. இரு கூட்டம் இருக்கிறது. அற்புதத்திற்காக ஒரு கூட்டம், மகிமைக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன்னை மகிமை நடக்கிற கூட்டமாய் உன்னை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ ராஜாவின் கண்களுக்கு பிரியமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உடபஹ சந்தடலரபா லிகரதலரபௌரியா சந்தனலகடகா ரகதகடதடகா சகனமரியந்தனலகடகடா. சகதகடதடகா உரபலரதலரகா. உன் சரீரத்தில் நடக்க போகிற காரியங்கள் அது மகிமைக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது சரித்திரம் பேச போகிறது. அது சரித்திரம் பேச போகிறது. சரித்திரம் எதற்கு தெரியுமா? கொத்து கொத்தான ஜனங்களை தேவனுக்கு நேராய் திருப்பும்படியாகவே. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தாய்.
ரட்சிப்பு வேறொரு இடத்துல. நம் மகிமைக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். மகிமைக்காகவே ஆண்டவர் சிலரை வனாந்தரத்தை பாதையில நடத்திக்கிட்டு இருக்கிறார். நெருக்கத்தின் பாதை, அவதூறு பேசுகிற பாதை, அவமானத்தின் பாதை இல்ல. உன் வாழ்விலே, உன் ஊழியங்களிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை. மஷீஹா பாலாரா ரூகா பாதாகாடா ஹசீகே பாதுகாலாரா லீபாதாகாடாதா. எழுந்து போரடி, எழுந்து போரடிங்க. எதற்கு அடிபணியாதவன் இந்த மொர்தகாய், எதற்கும் அடிபணியாதவன் இந்த மொர்தகாய். சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் இந்த எஸ்தர். எஸ்தர் அந்த சுத்திகரிப்புக்கு அர்ப்பணித்தார். என்னை சுத்த பொன்னாய் மாற்றுங்க. ராஜா கண்ணுக்கு எப்படி இருந்தா நான் அழகா தெரிவனோ அதற்கு ஏற்றார் போல என்ன அழகுபடுத்திருங்க. அவளுடைய சுயம் அங்க ஒன்றுமே இல்லை, அவளுடைய மாம்சம் அங்க ஒன்றுமே இல்லை, அவளுடைய ஜென்மம் அங்க ஒன்றுமே இல்லை. முற்றிலும் அது தோல் உரிக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் உன்னை தோல் உரித்துக் கொண்டிருக்கிறார், சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை சுத்தவானாய் மாற்றும்படியாக, உன்னை சுத்தவானாய் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா. கடைசியா கேளுங்களை முடிச்சிருவோம். என்மேல் மகிமை இறங்கணுமே, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா. என்மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய் ஓ மலையாய் அக்கினியாய் என்மேல் இறங்கணுமே. காற்றாய் ஓ மகோரா பாலாரா அக்கினியாய் என்மேல் இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா. என்மேல் மகிமை. நீங்க நடந்து போய் கொண்டிருக்கிற பாதைக்காய் ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுங்க. என்ன இந்த இடுக்கமான பாதையில் நடத்துகிறதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி. இந்த வியாதியை நீர் எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்க. நான் உன்னை மாத்திரம் விரும்புறேன், நான் உங்க கண்ணுக்கு மாத்திரம் பிரியமா இருந்தேன்ப்பா. உங்க கண்ணை மாத்திரம் நான் கவர்ந்துறேன் ஆண்டவரே. இறுதி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். கிருபையின் வாசல் அடைபட வேண்டிய நேரத்திற்குள்ள வந்துட்டோம். இன்னும் 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 நம் வணங்கிக் கொண்டு நமஸ்கரித்துக் கொண்டு இருப்பதற்கு காலம் அல்ல. கண்டுகொள்ளாதவர்களைப் போல இருப்பதற்கு நாட்கள் அல்ல. நாம் எழுந்து போரடிக்கிற நாட்கள், நாம் எழுந்து போரடிக்க வேண்டிய நேரம் இது. எலியாவே, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் தரிசனம் பெருசு. நீ ஆண்டவருடைய கண்ணுக்கு மாத்திர பிரியமானாய் மாறி உன்னை நீ அர்ப்பணித்து விடு, உன்னை நீ ஸ்தத்தம் செய்து விடு. மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா. என் மேல் மகிமை இறங்கணும், என் மேல் மகிமை இறங்கணுமே
இன்னும் பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே. அப்பாட்ட சொல்லிருங்க, ராஜ மேன்மை உனக்காக வருகிறது. ராஜ வஸ்திரங்கள் கீர்த்தி பேசப்பட போகிறது. உண்மையுள்ளவன் உண்மை இல்லாதவன் என்று சொல்லப்பட்ட இடத்துல உன் கீர்த்தி பேசப்படுகிறது. உண்மை உள்ளவன் என்று சொல்லி உங்க பெயர் பிரஸ்தாபமாக்கப்பட போகிறது. உங்க ஊழியத்தின் பெயர் பிரஸ்தாபமாக்கப்பட போகிறது. ஒரு ஊற்று ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. அநேகர் தாகம் தீர்க்க வரப்போகிறார்கள். அநேகர் தாகம் தீர்க்க வரப்போகிறார்கள். அப்படியே அர்ப்பணிக்கலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட்டபடியாய், கர்த்தருடைய வார்த்தை இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய தாசன் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேசினபடியாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரஸ்தாவிலே ஒளிஞ்சரான கர்த்தருடைய தாசன் சசி அவர்கள் முன்னாலே வந்து அந்த வார்த்தைகளுக்காக, பாஸ்டருக்காக அல்ல சோதரம் செய்தியை கொடுத்தபடி தாசனுக்காக ஜெயிப்பார்கள். நேசிக்கிற பரலோக பிதாவே, நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். அந்த கப்பனை கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் ரட்சிப்பும் ஏசப்பா வேறொரு இடத்துலேருந்து ரட்சிப்பும் சகாயம் வேறொரு இடத்துலேருந்து வரும்னு சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. இந்த காலத்தில் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. கர்த்தாவே, எங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற அந்த கப்பனை இதை நாங்கள் பிடித்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாங்கள் ஓடுவதற்கான இயேசுவே நல்ல ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற கப்பனை அந்த வார்த்தை